நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனத்தையும் ஒருவர் வாசிக்கலாம். And Jesus said unto him, This day is salvation come to this house, for so much as he also is a son of Abraham, for the Son of Man is come to seek and to save that which was lost. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த திருவார்த்தை மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு இருதயங்களும் நீங்க பேசுங்க. உடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும் அப்பா. ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த வார்த்தையை யார் தான் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அது மேலுள்ள வசனத்தில் நாம் பார்த்தா சகேயு பற்றி நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் பாருங்க, மனம் திரும்பும் போது, தன் பாவங்களை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அவனை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம ரட்சிப்பு பாருங்க எப்பதான் வருமா? ரட்சிப்பு யாருடைய கரத்தில் இருக்கிறது? ரட்சிப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று சங்கீத புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1 நாம் வாசிக்கும் பொழுது, அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். யார்தான் நடந்து போற அந்த கிராமத்துல? எரிகோவில் யார் பிரவேசிக்கிறார்? இயேசு கிறிஸ்து. அந்த கிராமத்துல போகும்போது ஒரு மனிதன், அவன் பேர் என்னதுதான்? சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவரோ? அவர் அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். கூட்டம் கூட்டமா போகுது பாருங்க, அவர் இயேசுவை நோக்கி தேடி போகுது. ஏன்? இந்த சகேயு பாருங்க, அவனுக்கு ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்கு, பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஆசை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு மன திருப்தி கிடையாது. இந்த இயேசு கிறிஸ்து வருகிறதை, அதிசயம் அற்புதங்களை செய்கிறதை ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை நாம் பார்க்க வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை சகேயுவுக்கு இருந்தது. இந்த இயேசு கிறிஸ்து அந்த ஊர் வழியாக அங்க போகும்போது இந்த சகேயு பாருங்களேன், இயேசு எப்படியாக நாம் பார்க்க வேண்டும் என்று. அவர் எப்படிப்பட்டவரோ? உயரமா இருப்பாரா, குட்டையா இருப்பாரா? மரித்து போன மனிதரை உயிரோடு எழுப்புகிறார், சப்பானியை எழுந்து நடக்க செய்கிறார், குருடர்களை காண செய்கிறார். அவர் எப்படிப்பட்ட தெய்வம்? இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லையே. இயேசு எப்படிப்பட்டவரோ இன்று நான் நிச்சயம் பார்த்தே தீருவேன், அவர் நிச்சயம் நாம் பார்க்க வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை அவனுக்கு இருந்தது. என் ஜனமே, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருந்தபடியினால், குட்டையாக, ரொம்பையும் குட்டையாக இருந்தபடியினால ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் ரொம்பையும் குட்டை. ஆவிக்குரிய பகுதியில இது எதை குறிக்கிறது? ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் வளர்ச்சி இல்லாம இருந்தா தேவனை நாம் காண முடியாது.
இந்த சகையு குட்டையாக இருக்கிறான், ஆனா எல்லாம் வளர்ந்து இருக்கிறாங்க. பாருங்க, கூட்டத்துல இயேசுவை காண வேணும்னா மிதிச்சு நசுக்கி போட்டுருவாங்க. பாருங்க, ரொம்ப குள்ளனாய் இருந்தான். ஆகவே அவன் பார்க்க வேணும் ஆசை. இயேசு எப்படிப்பட்டவரோ நிச்சயமாக நாம் பார்க்க வேண்டும். அவனுக்கு எல்லாமே இருக்கு. இந்த பணம் காசு இருந்தால் அதை வச்சு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பாருங்க, தேவனை, ஜீவனுள்ள தேவனை நாம் பார்க்க வேண்டும். உயிருள்ள தேவனை, பேசுகிற தேவனை, அதிசயங்களை காண செய்யும் தேவனை, சமாதானத்தை தரும் தேவனை நான் நிச்சயம் இன்னைக்கு நான் பார்ப்பேன் என்கிற அந்த ஒரு வாஞ்சை இந்த சகையுக்குள்ள இருந்தது. அந்த ஜனக்கூட்டம், அவன் குள்ளனாய் இருந்தபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி, அவரை போகும் வழியாக முன்னாக ஓடி, குட்டியா இருந்தாலும் என்னதான் ஸ்பீடா ஓடலாம், ஓடி இப்படியாக பார்க்கணும்னு சொல்லிட்டு முன்னாக ஓடி என்னதான் செய்யறான், அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். காட்டத்தின் மரத்தில் ஏறுகிறான். நான் குட்டியா இருக்கிறேன், பார்க்க முடியாது. இப்ப மரத்து மேல நம்ம சல்லிட்டு ஏதாவது நம்ம என்னது இந்த மாடு அந்த சல்லிக்கட்டு நடந்தாலும் அநேகர் மாடி மேலையும் உயரமான இடத்துலையும் பார்ப்பாங்க. இப்ப நல்லா தெரியும். அந்த இடத்துல அவன் பார்க்குறோம், அந்த சகையை பார்க்குறோம், உயரமான இடத்துல குள்ளனா இருக்கிறான், மரத்துல ஏறுறான். எப்படியாக முயற்சி பாருங்க. இயேசுனா எப்படிப்பட்டவர், அவர் எப்படிதான் இருப்பார், அதிசயம் செய்யறாரு, அது தெய்வம் சொல்றாங்க. நிச்சயம் பார்க்கணும். இந்த வாஞ்சை அவனுக்குள்ள இருந்துச்சு. இந்த முயற்சி எடுக்கிறான். முயற்சி இல்லாம நான் ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்ம கிரியை செய்யணும். எப்படி ஆகிலும் அவரை பார்க்க வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். முயற்சி எடுத்துதான் அந்த மரத்து மேல ஏறி முன்னாடி ஓடி, ஒரு கோடீஸ்வரன் ஓடுனா எப்படி இருக்கும், கேவலத்தை விட்டுதான். குட்டையா இருக்கேன், பார்க்க முடியாது, ஆனா நிச்சயம் பார்க்கணும். வெக்கமா இருந்தா ஓடுறான் மரத்து மேல ஏறி. அதெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறார். ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணார்ந்து பார்த்து அவனை கண்டு நம்மளை காணணும்னா நம்ம என்ன செய்யணும், முயற்சி எடுக்க வேணும். இயேசுவின் நாமத்தை சொல்லி அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்து மேல் முதலாவது நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வைத்து அந்த விசுவாசம் நமக்குள்ள வேணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவன் பாருங்களேன், அந்த முயற்சி எடுத்தபடியினால இயேசுவின் மேல் வாஞ்ச இருந்தபடியினாலதான் தேவன் பார்க்கிறார். அவனை கண்டு, சகையுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு பிரதமரோ முதலமைச்சரோ வாராருன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன கிராமத்துல வாரார். அதுலயும் முக்கியம் நம்ம உங்க வீட்டுல நீங்க தங்குறீன்னு சொன்னா வேணான்னு சொல்லுவோமா, சந்தோஷப்படுவோம். ஒரு மனிதனை வர்றதை சந்தோஷப்பட்டு, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவன் வாஞ்சிக்கிறான், இயேசுவை நான் காண வேண்டும், என் இதயத்துல அவர் வாசம் செய்ய வேண்டும். உண்மையாக கூப்பிடுகிற உள்ளத்தில் அவர் வந்து விடுகிறார். இந்த வாஞ்சையை ஆண்டவர் பார்க்கிறார். நம் மனசுல நினைக்கிறது மனுஷனோ புரிந்து கொள்ளாம இருக்கலாம், ஆனா நம் இதயத்துல ஜீவனை தந்த, சரீரத்தை ஜீவனை தந்த மெய்யான தேவன் அவர் பெரியவர். இந்த பிரயாசத்தை எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சகையு பாருங்க, தன்னை தாழ்த்தி இயேசுவை நாம் பார்க்க வேண்டுமே என்று இந்த மரத்தின் மேல் ஏறி காண்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்தில் வந்த போது இயேசு அண்ணாந்து பார்த்து, சகையுவே இறங்கி வா என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று. நம்ம கூட இயேசுவை எத்தனை பேர் நாம் காண வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம். என் இதயத்தில் அவர் வாசம் செய்ய வேண்டும், நம்ம வீடுகள்ல வாசம் செய்ய வேணும், ஒன்னும் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு இதயத்திலும் அவர் வாசம் செய்ய வேணும் என்று எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசம் இருக்குமானால் இந்த சகையை போல நாம் வாஞ்சிக்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவரோ, அவர் உயரமா இருப்பாரா, குட்டையா இருப்பாரா? இயேசு அதிசயங்களை செய்கிறாரே, என்னுடைய கண்களினால் அவரை நாம் பார்க்க வேண்டுமே. அவருக்கு அந்த சகையுக்கு வீடு வாசல் எல்லாம் இருந்துச்சு, எதுவுமே குறைவு இல்லை. ஆனா இயேசுவை காண வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை இருந்தது. அவனுக்கு சமாதானம் இல்ல, நிம்மதி இல்லை. இயேசுவை காண வேண்டும் என்று வாஞ்சை இருந்தது. என் ஜனமே, அவன் எவ்வளவோ பிரயாசப்படுகிறான்,
ஓடுகிறான். இந்த மரத்தில் ஏறி பாருங்க வந்து இயேசுவை காண வேண்டும் என்று முயற்சி. நாம் கூட இந்த வேளையில தேவ சமூகத்தில் இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா தேவனை நாம் தரிசித்து இருக்கிறோமா? ஏதோ அதிசயம் செஞ்சதுனால வந்து நம் தேவன் ஆலயத்துக்கு வாரம் போறோம். மெய்யான தேவன் யார் என்று நாம் அறிய வேண்டும். என் ஜனமே, அவருடைய சத்தத்தை நாம் எத்தனை பேர் நாம் கேட்டிருக்கிறோம்? அவரை நாம் காண வேண்டும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இதயத்தில் சுத்தம் காணப்பட வேண்டும். கைகளில் சுத்தம், கால்களில் சுத்தம். இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் காண வேண்டும். ஆனால் நாம் சகையை போல இதயத்தில் ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும், பிரயாசம் வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் நாம் பார்த்தே ஆக வேண்டும். எல்லாம் தேவர்களும், எத்தனோ தேவர்களும் இந்த உலகத்தில் உண்டு. ஆனா இப்படி அதிசயம் மரித்து போன மனிதனை எழுப்பினாரே, அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார்? நாம் காணணுமா இல்லையா? அவர் மரித்து 3ஆம் நாளில் வந்து உயிர் தெழுந்தாரே, ஜீவனோடு எழுந்தாரே. எத்தனோ பேர் இந்த பூமியில மரிச்சிருக்காங்க. பிரதமர், முதலமைச்சர், எத்தனோ தேவர்கள் நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் பாருங்களேன் வந்து மரிச்சு, யாருமே இந்த கல்லறை இன்னும் மூடியே இருக்கிறது. கல்லறை திறக்கப்பட வேலை. ஆனா நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் அடக்கம் பண்ணாங்க 3ஆம் நாளில். அவர் உயிர் தெழுந்தால் உயிரோடு எழுந்தார். நம்முடைய தேவன் உயிருள்ள தேவன். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். அவர் முதற் பலன். உயிர் தெழுதலே அவர்தான் முதற் பலன். அவர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மரித்தவர், கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தாரே, அது போலவே ஒவ்வொருவரும் நாம் எழும்புவோம். அந்த நாள் வெகு தூரம் இல்ல, சீக்கிரம் அதிகிட்டி இருக்கிறது. அந்த நாளை சந்திக்க நாம் எப்பொழுதும் பரிசுத்தமாக நாம் ஜீவிக்க வேண்டும். இந்த சகையு பாருங்க எவ்வளவு பிரயாசப்படுகிறான். அதே மாதிரி நான் காண வேண்டும் ஆண்டவரே, உடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். தேவனுடைய சத்தம் மெல்லிய சத்தமா இருக்கு. எத்தனை பேர் நீங்க தேவ சத்தத்தை நீங்க கேட்டிருக்கீங்க? கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். அப்படி சத்தத்தை கேட்டீங்கன்னா உங்களால ஆனந்த கண்ணீர், சந்தோஷம் உங்க தாங்க முடியாது. அந்த அளவுக்கு நான் எத்தனோ தூரம் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் வாசிக்கும் போது அந்த வார்த்தை மூலமா என்னோடு பேசினார்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. வார்த்தை மூலமா ஆண்டவர் பேசியிருக்கார். தரிசனத்தின் மூலமா, சொப்பனத்தின் மூலமா பேசியிருக்கிறார்னு சொல்றவங்க உயர்த்துவோம். பாத்தீங்களா, நிறைய பேர் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆகவே வந்து நீங்க கர்த்தரை காண வேண்டும், முழுமையாக விடுதலை பெற வேண்டும். இந்த நம்பிக்கை இருக்கு. கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தை நம்பிக்கை வச்சு நீங்க இந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுனாலதான் வந்து கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார், அவர் பேசுகிறார். இந்த சகையை பாருங்க எவ்வளவு வாஞ்சம் இருக்கும். அவர் எப்படிப்பட்டவர் தெரியலையே, அவரை நான் பார்க்க வேண்டும் என்று ஓடுகிறான். மரத்தில் ஏறி தேவனை காண்கிறான். இயேசுவை கண்டு நீ சீக்கிரமா இறங்கி வா, இந்த பிரயாசத்தை பார்க்கிறார். அதுபோல நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வாரம் வாரம் வரலாம். வீடுகளில் நீ ஜெபம் பண்ணலாம், நீ விண்ணப்பம் பண்ணலாம். நீ சோர்ந்து போன வேலையில் இன்னும் அதிசயம் நடக்கலையே, என் வீட்டு சூழ்நிலை இன்னும் மாறாம இருக்கேன் என்று நீ சோர்வோடு நீ காணப்படலாம். ஒரு பக்கம் நீ சோர்வா இருந்தாலும் இயேசு எப்படிப்பட்டவரோ, அவர் என்னை அழைத்த தேவன், அந்த வானத்தின் பூமியினும் என்னை சிருஷ்டித்த தேவன் வல்லமை உள்ளவர். அவர் என்னை விடுவிப்பார், ஒரு நாள் என்னை விடுவிப்பார். நாம் ஆண்டவரை நீங்க என் ஜீவியத்துல இருதயத்துல வாங்க, ஆண்டவரை உம்முடைய சந்தோஷத்தினால் என்னை நிரப்புங்க, உம்முடைய அன்பினால் என்னை நிரப்புங்க என்று ஒவ்வொரு நாளும் விடாப்புடியாக முயற்சி எடுக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆண்டவருடைய அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு வந்து அவரோடு நாம் பேசுறதுக்கு நாம் ஜெபம் பண்ணணும். 2வது பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசித்து பாடலை படிக்க வேணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம எடுத்து நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்மகிட்ட முயற்சி, விடாமுயற்சி இல்லைன்னா ஒன்னையும் நம்ம காண முடியாது. ஆகவே நாம் ஒவ்வொன்றும் பாருங்கவே, சகையு வந்து இயேசு எப்படிப்பட்டவர் நின்றானா? ஒன்றும் இல்லை, ஜனக்கூட்டம் இருக்கு, நம்மளை மிதிச்சு நசுக்கி போட்டுருவாங்க. நம்ம என்ன செய்யணும்? உயரமான இடத்துல ஏறி போவோம். விசுவாசத்தை குறிக்குது. விசுவாசத்தில் நம்ம பெருகணும்.
தேவ சத்தம் நம்ம கேட்கலன்னா இந்த விசுவாசத்துல நாம் பெருக வேண்டும். அப்பொழுது நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் முயற்சி எடுக்கிறான். முயற்சி எடுத்தபடியினால்தான் இயேசுவை கூப்பிடுறார். நீ காண வேணும் என்று எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறாயே, சகையுவே நீ சீக்கிரமா இறங்கி வா என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்ப நம்ம என்னதான் செய்யணும்? அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். தேவ சத்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள என்னதான் வரும்? சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் வரும். நம்முடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். இந்த ஆவியான தேவன் இந்த மெல்லிய இயேசு கிறிஸ்துவின் மெல்லிய சத்தத்தை நீ கேட்பாயானால் உன்னால அடக்கி கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும். அந்த சகையை பாருங்களேன், இயேசு கிறிஸ்து தான் கூப்பிடுறார். அவன் வாஞ்சிக்கிறான். இயேசு எப்படிப்பட்ட ஒரு மரத்துல ஏறி இருக்கிறான். ஆனா ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவே அந்த வாஞ்சையை பார்த்து, அவனுடைய வாஞ்சையை பார்த்து வந்து, சகைவே நீ சீக்கிரம் என்ன செய்ய, இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிரயாசம், நம்முடைய வேதனைகள், நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலை அவர் அறிகிறார். நம்ம பார்க்கிறோம் நம்முடைய சூழ்நிலையெல்லாம் அவர் அறியல. அது நம்முடைய எண்ணம், நம்முடைய நினைவுகள். அப்படி அல்ல. தேவன் நம்முடைய சூழ்நிலைகள் யாவையும் அவர் அறிகிறார். அந்த சூழ்நிலையெல்லாம் விடுறது அவர் தான். இந்த பிசாசு அவர்கிட்ட தான் அனுமதி கேட்கும். நம்மளை உருவாக்கி வந்து பூர்ண புருஷராக வரைக்கும் பாருங்க, நல்லா உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு வழியை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். ஆகவே இந்த சகை பாருங்களேன், தேவன் தான் கூப்பிடுறார். உன் வேதனைகள், என் பிரயாசத்தை, உன் பிரயாசத்தை நான் அறிகிறேன், நீ சீக்கிரம் இறங்கி வா, உன் வீட்டுல தங்கணும் தானே. எவ்வளவு ஒரு சந்தோஷம் வருது. அவர் சந்தோஷத்துடன் வந்தா. அதுபோல தேவ சத்தத்தை நீங்க கேட்பாயானால், சொப்பனத்தின் மூலமாக தேவன் உன்னோடு பேசுவாரானால், உன் இதயத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷம் எழும்பி வரும். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். முறுமுறுந்த ஜனம் பாருங்க, அத்தனை இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி தான் போகுது. ஆனா அந்த பாவியான மனுஷன் வரி வசூலிக்கிறதுல, கவர்மெண்ட் விதிச்சதுல மேலாவே என்ன செய்யறான், வசூல் பண்ற அந்த இதுல இருக்கிறான். இந்த சகையு எல்லாரும் பாக்குறாங்க. இப்ப ஏற்கனவே சகை தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுனாலதான் ஜனங்கள் வந்து கண்டு முறுமுறுக்கிறாங்க. சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, அதை கண்ட யாவரும், அவனை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார். பாவியான மனுஷன்பா, அங்க தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகைவே இன்று உன் வீட்டுல தங்குவேன்னு சொல்றாரு. எல்லா ஜனமும் கெட்டு முறுமுறுப்பு, பொறாம. அநேகர் பார்த்துருக்குறோம். வந்துட்டு சித்தப்பா பெரியப்பா அந்த பங்காளிகளுக்குள்ளே என்னதான் இருக்கும், பொறாமைகள் இருக்கும். அவ பிள்ளைக்கு மட்டும் நல்லா உயர்ந்த நல்ல வசதியான இடத்துல நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு, பொறாமை. அதான் அந்த நாட்கள் இருந்துருக்கிறாங்க. பாருங்களேன், வந்துட்டு இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், முறுமுறுக்கிறாங்க, பொறாமையின் ஆவி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே. முறுமுறுக்கும் போதே பார்த்துட்டாங்க, நம்ம வீட்டுக்கு வர்றத ஏதாவது சொல்லி பாவியான மனுஷன் சொல்லிட்டு கெடுத்து நிப்பாட்டுறாங்களோ என்னமோன்னு அவனுடைய எண்ணம். அதனால அந்த இடத்திலேயே தன்னை ஒப்பு கொடுக்கிறான். நின்று என்னதான் செய்யறான், கர்த்தரை நோக்கி. சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். நாளத்தனையாக 4 மடங்காக திரும்ப நான் செலுத்துகிறேன் என்றான். அப்ப உடனே பாவ அறிக்கை செய்யறான். பாவ அறிக்கை, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா என்னைக்கு நம்ம அந்த பாவ அறிக்கை செய்யும் போது ஏதாவது பேசியிருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பாவ அறிக்கை செய்யும் போதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அது நீதியும் உண்மை உள்ளதாக இருக்கிறது. இந்த பாவ அறிக்கை செய்யும் போதுதான் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்து நம் இருதயமாகிய அந்த வீட்டுக்குள்ள வந்து அவர் வழி நடத்துவார். அவர் வந்து வாசம் செய்வார். இந்த இடத்துல பார்க்கிறோம், என் வீட்டுக்கு வரக்கூடாதபடி ஜனங்கள் தடுத்துறாங்களோ என்னமோ
சொல்லிட்டு உடனே வந்து ஆண்டவரே நான் அநியாயமா வாங்கினது, நான் உம்முடைய சத்தத்தை நான் கேட்டுட்டேன், உண்மை நான் பார்த்துட்டேன், எனக்குள்ள உண்மையான ஒரு மனம் திருப்புதல் வந்து விட்டது. வந்து யாராகிட்டு நான் அநியாயமா வாங்கினது உண்டான நாளத்தனையாக நான் தருகிறேன் சொல்லிட்டு பாவ அறிக்கை செய்கிறதே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. தூங்குறவங்க எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு சில கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வந்து இயேசு பாருங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எப்பதான் ரட்சிப்பு வரும் சொல்லுங்க? பாவ அறிக்கை செய்யும் போது, பாவங்களை அறிக்கை செய்யும் போது வந்துட்டு கர்த்தர் தாமே வந்து அந்த பரிசுத்தமுள்ள ரத்தம் கழுவி சுத்திகரித்து அவர் நமக்குள்ள வந்துடுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகத்துல கூட தாவீது ராஜா இப்படியாக சொல்றார். எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். சங்கீத புஸ்தகம் 101வது சங்கீதம் நினைக்கிறேன். உத்தமமான வழியிலே நடப்பேன், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் இருதயமாகிய வீட்டுக்குள் எப்பொழுது நீ வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன், இருதயமாகிய இந்த வீட்டுக்குள்ள நீ எப்பப்பா வருவீங்க? தான் பாவ அறிக்கை செய்கிறான். செய்து ஆண்டவரே என் இருதயத்துல வாங்க, எப்ப நீங்க வருவீங்க? இந்த தாவீது ராஜா சொல்றத நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 3வது வசனம், தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். தீமையான காரியம் நாம என்ன? சீரியல் பார்க்கறது, மோசமான படங்களை பார்க்கறது, மனுஷன் நாடகம் போடுறது பாருங்க. அவன் பணத்தை வாங்கிட்டு நடிக்கிறான். அங்க அந்த காட்சியை பார்த்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு உடலை கெடுத்துக்கிறது பார்க்குறோம். அந்த சீரியல் ஒரு இடத்துல அப்படிதான் வந்து புருஷனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவ கதவை பூட்டிக்கிட்டு என்னதான் செய்யற அந்த மனைவி வந்துட்டு சீரியல், ஐயோ மாமியா மருமகளுக்கு என்ன நடக்க போதோ சொல்லிட்டு அது கடந்து பயங்கரமா வையுது. நாசமா போறவ வந்து இப்படி போயிட்டு பாருங்க. அந்த நாடகத்தை அதெல்லாம் கற்பனை கதை, உண்மையா நடக்கும், ஒரு சில இடங்கள்ல நடக்கும். பாதி கற்பனை பாதி. இதை நீ பார்க்க கூடாது. அதெல்லாம் வந்து என்னதான் தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். டிவி பார்க்க கூடாதுன்னு நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். துன்மார்க்கிற போடும் வெளிச்சமோ பாவம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அநேக வீடுகள் அப்படிதான் பார்க்கிறோம். வந்து கதவை தட்டி பார்க்குறாங்க. ஒரு சிலர், எல்லாரும் இருக்க மாட்டாங்களா விரோதிக, பக்கத்துல இருக்கிறவங்க அம்மா கதவை தட்டி உன் புருஷனை போட்டு அடிக்கிறாங்க. எல்லாம் அந்த சீரியல் முடிஞ்ச பிறகு வெளியே வருது. ரத்தம் வெள்ளமா என்ன செய்யுது? புருஷன் கிடக்க. எங்க உங்களுக்கு என்ன ஆச்சு பாருங்க. அந்த அளவுக்கு இந்த மாயையான இந்த காட்சிகள் ஒரு மனிதனை கெடுத்து சீரழிய வச்சிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தாவீது சொல்றாரு, தீங்கான காரியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், என் கண் முன் வைக்க மாட்டேன், எதை நான் பார்க்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். தாவீது ராஜா பாருங்களேன், பாவ அறிக்கை செய்றார். அதனாலதான் தேவன் இதைத்தான் பாவ அறிக்கை செய்யறது விரும்புகிறார். பாவ அறிக்கை செஞ்சு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவ அறிக்கை செய்கிறவனுக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் கிடைக்கும், அதை விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் கிடைக்கும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசி. பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையுள்ளவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். கபடு பார்க்கிறோம். தேசத்தில் உண்மையுள்ளவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி. அப்ப தாவீது ராஜா குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஒரு சில குறைகள் இருக்கும், ஏதாவது நம்ம தவறா பேசியிருக்கலாம், தேவனை துக்கப்படுத்தி இருக்கலாம், மனுஷருக்கு தான். அப்ப வந்து உடனே நாம் என்னதான் செய்யணுமா, பாவ அறிக்கை செய்யணும். ஆண்டவரே என்னை பேசிட்டேன், மன்னிச்சுட்டு அவளோட சமாதானம் ஆகிடணும். இந்த தாவீது ராஜா பாருங்க 51வது சங்கீதத்துல நாம் பார்க்கிறோம்.
வந்து அவரு தேவனை சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். பாத்தீங்களா எப்படி இந்த இடத்துல பாவாரிக்க, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிலவரமான ஆவி எனக்கு வேணும். ஆலயத்துக்கு வரேன், மற்ற 6 நாளும் என்ன செஞ்சிடறேன், ஏதாவது நான் செஞ்சிடறேன், பாவம் செஞ்சிடறேன். அது எனக்கு வேணாம். நிலவரமான ஆவியை தாங்க, என் இருதயத்திலே வந்து நீங்க வாசம் செய்யுங்க. சகை அதைத்தான் பாருங்க, உன் வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது சொன்னோன்னே வந்தா சந்தோஷப்படுறார். இதயமாக இந்த வீட்டுக்குள்ள இயேசு எப்பொழுதுமே எனக்குள்ள இருக்கணும் சொல்லிட்டு வாஞ்சிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது அதைத்தான் சொல்றாரு, நிலவரமான ஆவியை என் உள்ளத்துல புதுப்பியும், எப்பொழுதுமே எனக்குள்ள இருங்க சொல்லிட்டு தாவீது ராஜா சொல்றதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தேவன் நமக்குள்ள இருந்தால் மாத்திரமே நாம் ஜெபம் பண்ணாலும் விண்ணப்பம் பண்ணாலும் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணும் போது அது பலிக்கும். கர்த்தர் ஜெபத்தை அவர் கேட்பார். வாசிங்க தொடர்ந்து. உமது சமூகத்தை விட்டு உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாவிகளுக்கு என்ன செய்வேன், உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். இந்த மேல உள்ளதெல்லாம் நமக்கு இருந்தா தான் பாருங்க வந்துட்டு அதை நம்ம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேணும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப என்ன செய்யும், எனக்கு தாங்க, எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி, நம்ம அடிக்கடி உற்சாகமான ஆவி ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் அவசியம். ஆராதனை பகுதியோடு நாம் பார்த்தோம். உற்சாகமான ஆவி தர வேணும். பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்படி இருந்தா தான் வந்து ஒரு பாவிகளுக்கு நாம உபதேசம் பண்ணும் போது என்ன செய்வாங்க, மனம் திரும்புவாங்க. தேவன் நமக்குள் இருந்தால் மாத்திரமே நம்ம மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் போது அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. எத்தனை பேர் இருதயத்துல இயேசு இருக்கிறார்? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆகவே வந்துட்டு இந்த தாவீது ராஜா விரும்புகிறார் பாருங்களேன். வந்துட்டு நம்ம பாவ அறிக்கை செய்யும் போதுதான் தேவன் வருகிறார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தம் செய்யும், கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தம் செய்யும், கருணைக்கு முற்றிலும் பரிசுத்தனாய் மாறு கல்வாரி வந்திட்டினான், கருணைக்கு முற்றிலும் பரிசுத்தனாய் மாறு கல்வாரி வந்திட்டினான், கல்வாரி இரத்தத்தினான் என்னை கழுவி சுத்தம் செய்யும், கல்வாரி இரத்தத்தினான் என்னை கழுவி சுத்தம் செய்யும், கருணைக்கு முற்றிலும் பரிசுத்தனாய் மாறு கல்வாரி வந்திட்டினான், கருணைக்கு முற்றிலும் பரிசுத்தனாய் மாறு கல்வாரி வந்திட்டினான், கருணைக்கு முற்றிலும் பரிசுத்தனாய் மாறு கல்வாரி வந்திட்டினான், கல்வாரி இரத்தத்தினான் கரங்களை தட்டி பாடுவோம். கழுவி சுத்தம் செய்யும், கல்வாரி இரத்தத்தினான் என்னை கழுவி சுத்தம் செய்யும், கருணைக்கு முற்றிலும் பரிசுத்தனாய் மாறு கல்வாரி வந்திட்டினான். ஹல்லேலூயா. எங்க தான் வரணும், நான் பரிசுத்தம் வரணும், கல்வாரி அண்டையிலே நான் வர வேண்டும். கல்வாரிக்கு கீழே எனக்காக நான் செய்த பாவங்களுக்காக, நான் செய்த அக்கிரமங்களுக்காக ஆண்டவரே கல்வாரி சிலுவையில ஆண்டவர் இப்படி பரிசுத்தமுள்ள இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதே, என்னை தூக்கி எடுக்க முடியாகவே வந்து நீங்க கல்வாரி சிலுவையில எவ்வளவு அவமானம், அவங்க சொந்த ஜனங்களே வந்து அவமானம், அந்த அவமானத்தை நாம் சகித்து கொண்டார். அவர் நம்மளை மீட்டு எடுக்கவே வந்து அவங்க தப்பு பண்ணும் போது
காரி துப்பும் போது, தேவனை இயேசு கிறிஸ்து அவமதிக்கும் போதும் கூட பிதாவிடம், அவர் அப்பாவிடம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார் என்று நமக்காக பரிந்து பேசினாரே. அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குவோமே இந்த மனுஷகுமாரன் நமக்காக வந்திருக்கிறார். பக்கத்துடா நம்முடைய தேவன், அவர் பாருங்க, இழந்து போனதை அவர் நம்மளை ஆசீர்வதித்து நன்றாக வைத்திருந்தார். ஏதேன் தோட்டத்தில் அவர் செய்யக்கூடாது சொன்னதை நாம் செய்து இந்த கனியை புசித்தபடியினாலே நாம் கீழ்ப்படியாமையிலே விழுந்து, உளையான சேற்றிலே விழுந்து கிடந்த நம்மளை பிதாவாகிய தேவன் நம்மளை கைவிடல. விழுந்து போன தேவ தூதர்களுக்கு கூட கை கொடுக்காதபடி நாம் பிரஜாதிகளாகிய நம்மை அவர் நமக்கு கை கொடுத்தாரே, நம்மளை தூக்கி எடுத்தாரே. பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நமக்கு பரிசாக தந்தாரே. நாம் கெட்டு போய் உளையான சேற்றில, பாவமாகிய உளையான சேற்றிலே விழுந்து கிடந்தோம். அவர் வந்தார். அவர் இழந்து போனதை தேடவும், என் பிள்ளைகளை நன்றாக வைத்திருந்த பிசாசின் சொல்லை கேட்டு விழுந்து போய்விட்டதே, இந்த பாவமாகிய இந்த உளையான சேற்றில அவர் தூக்கி எடுக்க முடியாகவே பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். என் ஜனமே, ஒவ்வொரு மனிதனையும் அவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சொன்னார். எத்தனை பேர் வருத்தத்தோடு வந்து காணப்படுகிற உன் பாரத்தை இயேசுவிடம் நீ இறக்கி வை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை இறக்கி வை. ஒருவராகிலும் வெளியில வெட்டியா பேசிக்கிட்டு இருக்க கூடாது. எல்லாரும் உள்ள வரணும். தேவ சமூகத்திலிருந்து அங்கங்கும் பேசிக்கிட்டு தேவ சமூகத்தை அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தர் தாமே வந்து இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை அவர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அவர் இழந்து போயிருக்கு. எதை இழந்திருக்கிறார்? நம்ம அவருடைய பிள்ளைகள் வார்த்தை கீழ்ப்படியாம வந்து விழுந்து போன அவர் நேசிக்கிறார். என் ஜனமே, அவர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். மகனே, மகளே, நீ வா, என்னிடம் வா. ஒவ்வொருவனையும் அவர் புறம்பை தள்ளுவதில்லை. அவர் ஒருவராகிலும் புறம்பை தள்ளுவதில்லை. யாவரையும் அவர் நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இழந்து போனதை தேடவும் தான் அவர் வருகிறார். என் பிள்ளை எந்த பாவத்தில் விழுந்து போய் கிடக்கு, அதிலிருந்து தூக்கி எடுக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பாவத்திலையும் விழுந்து கிடக்கிறதை ஆண்டவர் துக்கப்படுகிறார். அவர் இழந்து போனதை அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போயிட்டோம். கீழ்ப்படியாமையினால அத்தனை ஆசீர்வாதத்தையும் இழந்து போய் சமாதானம் இல்லாமல் நம் பிள்ளைய கிடக்குதே என்று நம்மளை தேடி வந்தார். அவர் நம்மளை தேடி வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நீ குடும்பத்துல உனக்கு எப்படிப்பட்ட நஷ்டங்களும் வந்திருக்கலாம், எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் வந்திருக்கலாம். ஒருவர் நம்ம அழைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த சகைவை பெயர் சொல்லி அழைத்த தேவன், சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, உன் வீட்டிலே நாம் தங்க வேண்டும் என்று அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அவனுக்கு வருத்தம். இந்த அதிசயமான தேவன், நம்முடைய தேவனுடைய பெயரே அதிசயமானவர். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், சமாதான பிரபு. வந்து அவரை நாம் காண வேண்டும் என்று வாஞ்ச இருந்தது. வேற எதை முயற்சி எடுத்தான், விடாமுயற்சி. அவன் பார்த்துட்டான், இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டான். மிகுந்த சந்தோஷம். அந்த வாஞ்ச நமக்கு இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வாஞ்ச இருந்தா நீங்க அதிகாரம் ரட்சிக்கப்பட்டவங்களும் அநேகரை பார்க்கிறோம். ஒரு அற்புதம் ஏதாவது முடியாம இருப்பாங்க, அதிசயம் நடந்துரும். சரீர சுகம் அதுக்காக வந்துகிட்டே இருப்பாங்க. அதோடு இருக்கக்கூடாது. ஆத்மாவிலும் ரட்சிப்பு உண்டாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்க வேண்டும். தேவனை நீங்க அறிய வேண்டும். மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் உங்கள் இதயத்தில் அவர் பேசுவார். அனுதினமும் பேசுவார். வேதத்தை வாசிக்கும் போது அவர் பேசுவார். நீ ஜெபிக்கும் போது அவர் உனக்கு பதிலை தருவார். எப்பொழுதும் பாருங்க, தரிசனத்தை நீங்க பார்ப்பீங்க, சொப்பனத்தின் மூலமா பேசுவார். இதெல்லாம் வேணா நீங்க அதிகாலை எழுந்து நீங்க ஜெபிக்க வேண்டும். வேத வாசிப்புல நீங்க உறுதியோடு நீங்க தரித்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இந்த காலையில நீங்க ஜெபம் பண்ணீங்க?
கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். நீங்க ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகளுக்காக பேராக பெயர் சொல்லி நீங்க ஜெபிக்க வேண்டும். ஆகவே இந்த வேளையை நாம் எழுந்து நிற்போமாக. எல்லாரும் எழுந்து நின்று இந்த சர்வ வல்லமையில தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. இந்த சகையு பாருங்க, வந்து பிரயாசப்பட்டான். இயேசு எப்படிப்பட்டவரோ நான் பார்க்க வேண்டும் என்று அவன் விடாமுயற்சியோடு அவன் காணப்பட்டான். அந்த வாஞ்சை இருந்தது. கடைசியாக வந்து அந்த இயேசுவை கண்டடைந்தான். நாம் கூட எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவின் வீட்டுக்குள்ள வர வேண்டும், என் இருதயத்தில் வந்து வாசம் செய்ய வேண்டும். இந்த சகையை போல நாம் வாஞ்சிக்கிறோமா? இப்படி வாஞ்சித்தா வந்து அவர் சகையை பேர் சொல்லி கூப்பிட்டது போல உன்னை கூப்பிடுவார். மகளே மகனே, நீ பயப்படாதே, நான் உனக்குள்ள வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று உன் இதயத்தில் இருக்கும்போது உன்னை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்துவார். ஜீவனின் பலனாய் இருப்பார். உன்னை பலப்படுத்தி காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை தந்து உன்னை வழி நடத்துவார். இந்த சகை என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை வந்து சகையை கண்டானோ, இயேசு கிறிஸ்து என்னைக்கு வந்து எந்த நேரத்தில் சகைவை சந்தித்தாரோ, சகைவே என்று பெயர் சொல்லி அழைத்தாரோ, அன்றிலிருந்து ஒரு சகைவுக்குள்ள ரட்சிப்பு உண்டானது. ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். மிகுந்த ஒரு சந்தோஷம் அடைகிறான். அதுபோல இயேசு கிறிஸ்து நம் இதயத்தில் வந்தால் மாத்திரமே, நாம் பாவ அறிக்கை செய்து உண்மையோடு தேவனை நீ கூப்பிடுவாயானால் நிச்சயம் உன் இதயத்தில் வந்து அவர் உனக்கு சகாயம் பண்ணுவார். கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஜீவியத்தில் பெரிய ரட்சிப்பு உண்டாகி இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இதயத்தில் வந்து ஆசீர்வதிக்க முடியாக கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், காலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், காலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தயை வெண்ணை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தயை வெண்ணை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே மகிமை உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் ஆண்டவரே பிள்ளைகள் மேல் இரக்கம் காணப்படட்டும். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோகே உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க ஆண்டவரே நடத்தி தந்தபடி கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் ஆண்டவரே, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் நீங்க ஆசீர்வதிங்க, பேர் பெறாய் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம், உடைய சமாதானமும் உடைய தயவும் உடைய கிருபையும் ஒவ்வொரு மேலும் காணப்படட்டும் கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்டவரை நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆராதனைக்கு வராமல் இருக்கிற வீடுகள் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க வருகிற நாட்களை கொண்டு வந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் தந்து நீங்க வழி நடத்துங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நீங்க நிரப்புங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். இந்த வாக்கியத்தின்படி ஒவ்வொருவரையும் நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த 2026 வருஷத்துல அந்த புதிய வருட ஆராதனையை ஆசீர்வதிங்க. அன்றைக்கு அநேகர் கர்த்தாவை இந்த இடத்துல கொண்டு வந்து சேருங்க கர்த்தாவை ஆசீர்வதித்து நீங்க வழி நடத்துங்க. நீர் வரும்போது உண்மை சந்திக்க உம்முடைய கடைசி தேவை எக்கால சத்தம் உம்முடைய சத்தம் கேட்கும் போது உம்மை சந்திக்க ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. துதி கன மகிமையும் எல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமே. நாம் தொடர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவருடன் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.